பிரைஸ் த லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். குருடரின் கண்களை திறப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சோர்ந்து போகிறவருக்கு பலன் தருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா மனுஷர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நல்லவர் ஐயா. இந்த இரவு பொழுதில் அப்பா நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை என்று சொல்லி ஒரு அருமையான இறை வார்த்தையினை கொடுத்தமைக்காய் நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர். ஆண்டவரே, எங்களுக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்கள் அன்புக்கு ஈடு இணை இல்லை சுவாமி. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரன் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாளில் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இதோ எங்கள் உடன் பிறந்தாரிடத்தில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் ஆண்டவரே, நாங்கள் அன்பு செலுத்தாமல் இருந்த தருணங்களுக்காக இடத்தில் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி. அப்பா, அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், எங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை மனப்பக்குவத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா, நீர் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை வெறுத்து ஒதுக்கிறவர்களை அப்பா, உம்மை காயப்படுத்தியவர்களை அப்பா, உம்மை அவமானப்படுத்தியவர்களை அப்பா நீர் மனதார மன்னித்து நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்தது போல ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மை போல் வாழ வேண்டும் சுவாமி. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்ற அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரே அப்பா அனைவரையும் நீர் அன்பு செய்து வாழ்ந்தீரோப்பா, அது போல ஆண்டவரே அப்பா எங்களை வெறுப்பவர்களை கூட நாங்கள் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அப்பா இந்த நாளில் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கட்டளை மீறாதவரே ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா யார் யாரிடத்தில் நாங்கள் பகைவர்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களாக அன்பு செய்து வாழ வேண்டும் சுவாமி. அப்பா, எங்களுக்கு அந்த ஒரு திறந்த மனநிலை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உள்ளத்தில் கசப்பு வெறுப்பு உள்ளவர்களை நாங்கள் மனதார மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அனைவரையும் மன்னித்து வாழ்கின்ற அந்த தன்மையை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் மனதார மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்பா, இதோ உன் சகோதர சகோதரி ஏதாவது ஒரு மனத்தாங்கள் இருந்தால் உன் காணிக்கை அந்த பலிபீடத்தில் வைத்துவிட்டு அவர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தி வந்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இதை நாங்கள் ஆண்டவரை காணிக்கை செலுத்தும் போது கூட ஆண்டவரே ஒரு மன நிறைவோடு ஆண்டவரை எங்கள் சகோதர சகோதரத்தில் நாங்கள் அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது மாத்திரமே அப்பா அந்த காணிக்கை கூட தூபம் போல உடைய பாதப்பள்ள வந்து சேரு சுவாமி. அப்பா, மனம் இறங்குங்கப்பா. அப்பா, எங்களுடைய அந்த கல்லான இதயத்தை நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, பிறரை மன்னித்து வாழக்கூடிய அந்த தன்மை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த கனிவான நெஞ்சத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிறரை அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தோர் எங்கள் கூட பிறந்தோரிடத்தில் அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் வெறுத்து ஆண்டவரே அநேக நாட்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களெல்லாம் மன்னித்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் ஒப்புரவாக கூட இந்த ஆற்றல் அவரிடத்தில் அன்பு செய்து வாழ்கிற அந்த ஆற்றலையும் பலனையும் இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் வழிநடத்துங்கப்பா. அப்பா, அப்படியா நீ செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா. அதிகாலை எழுந்து நாங்கள் தேடணும், உண்மை கண்டடையணும், நமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிற செய்யுங்க. அனைவரையும் அன்பு செய்து வாழ்கிற அந்த மனப்பான்மை மனப்பக்குவத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.